காங்கிரஸ் அப்படின்னாலே ஒரு கோஷ்டி இதெல்லாம் ஒரு வெளியில் ஒரு பார்வை இருக்கும். ஒரு 11 ஆண்டுகளாக காங்கிரஸ் வந்து பவரில் இல்லை. இருந்தாலும் காங்கிரஸ் ஒரு பாரம்பரிய கட்சி இதெல்லாம் இருக்குது. அதனுடைய இன்றைக்கு தலைவராக இல்லைனாலும் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்தநாள் நாளைக்கு வர இருக்குது. இப்போ ராகுல் காந்தி அப்படிங்கிறவருடைய இந்திய அரசியலில் அவருடைய பங்களிப்பு என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் ராகுல் காந்திக்கு முன் பின் அப்படின்னா காங்கிரஸ் எந்த அளவில் இருக்குது? இல்லை, பவர்லேருந்து சோனியா காந்தி இறங்கின பிறகுமே கூட இவங்க பவர்லேருந்து போன பிறகு கட்சி வந்து நீர்த்து போயிடுச்சு. அதுலேருந்து பல பிளவுபட்ட கட்சிகள் உருவாச்சு. இன்னைக்கு பிஜேபி ஆட்சியில் இருக்கிறதுக்கு பெரும் முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் தான். கேட்குறேன்னா, ஒரு தீவிர லெஃப்டாக ராகுல் காந்தி பல இடங்கள் வெளிப்படுறாரு. அதுதான் காங்கிரஸுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கலாமே? ஏன்னா அதே ராகுல் காந்தி இன்னொரு இடத்துல போயிட்டு நான் வந்து சித் பிராமின்னு சொல்லிட்டு பூணூல் எடுத்து காட்டியிருக்காருல்ல. அந்த இந்தி பேசும் மாநிலங்களில் வந்து மதம் முதன்மையாக இருக்குது. ராகுல் காந்தி அதில் வந்து தனிப்பட்டு நிற்கிறார். அதை வந்து பாஜக வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க.